இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் இந்தியா கோலாலம்பூர் மலேசியாவில் பாம்பே ஜுவல்லரியில் நம்ம வந்து இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஊருக்காரங்க தான் பெரும்பாலும் எல்லாருமே நம்ம ஊருக்காரங்க தான் இருக்கிறாங்க. பாய் இருக்காரு. உங்கள் பேர்? மன்சூர் அலிகான் சார். மன்சூர் அலிகான், சென்னை தான். சரி, இவங்க தான் இங்கே இருக்கிற ஹாரம் இந்த என்ன வெயிட் இருக்குது, இங்கே எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க, என்ன ரேட் இன்னைக்கு போயிட்டு இருக்குங்கிற விளக்கத்தை சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹாரம் வந்து என்ன வெயிட் இருக்குது சார்? இது வந்து 12 பவுன் வரும். 12 பவுன் வரும். இது வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் தான். எக்ஸாக்டாக பார்த்தோம்னா ஒரு 106 கிராம் வரும். 106 கிராம் இருக்குது. 106 கிராம் வரும். இன்னைக்கு ரேட் என்ன? இன்னைக்கு ரேட் 443 ரிங்கிட்டு. நம்ம ஊர்ல மாதிரி சேதாரம் கிடையாது. இங்க வந்து ஒன்லி மேக்கிங் சார்ஜஸ், செய்கூலி மட்டும் தான். அப்படிதான். அதே மாதிரி தான். டாக்ஸ் கிடையாது. டாக்ஸ் ஃப்ரீ. நம்ம ஊர்ல பெரிய அட்வான்டேஜா இருக்கு. இங்க டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது பெரிய அட்வான்டேஜா இருக்குது. நம்ம ஊருக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400ல இருந்து 500 உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். பெர் கிராமுக்கு 400 rupees. ஆமா, 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் பெனிஃபிட் ஆகும். அதனால தான் நம்ம நிறைய மக்கள் வந்து டூரிஸ்ட் மக்கள் பூராமே நிறைய வாங்கிட்டு போறாங்க. துபாய் மாடல் இருக்கிற நம்மள்ட்ட கலெக்ஷன் நிறைய இருக்குது. சரி. இங்க டாக்ஸ் கிடையாதுங்கிறது பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஆமா, அது ஒரு பெரிய பொருட்கள். இதெல்லாம் வந்து என்ன மேக்கிங் வரும்? அப்ராக்சிமேட்டா என்ன மேக்கிங் வரும்? இதெல்லாம் ஜஸ்ட் 1% வரும். 6%, 6% அளவுக்கு தான் வருது. நீங்க அது எடுக்க போறது கன்ஃபார்ம் வச்சு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்ட டிஸ்கவுண்ட் நம்மள்ட்ட அது போக நம்ம டிஸ்கவுண்ட் இருக்கு. நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமா, நீங்க மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா இங்க பாருங்க, மஸ்ஜித் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா இங்கே பாம்பே ஜுவல்லரிக்கு வாங்க. எல்லாம் நம்ம தமிழ் மக்கள். பாம்பேன்னு இந்தியன் வச்சுட்டாங்க. நம்ம தமிழ் மக்கள் தான் இங்கே வேலை பார்க்குறாங்க. ஏன்னா நல்ல ப்ரைஸுக்கு தருவாங்க. இங்கே என்ன ப்ளஸ் அப்படின்னு சொன்னால், மற்ற ஊரில் இப்போ துபாயில் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து டேக்ஸே ஃப்ரீ, டேக்ஸ் கிடையாது. டேரெக்டாக என்ன அமௌண்ட்டுக்கு வாங்குறோமோ அந்த அமௌண்ட் வாங்கி 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வந்து இங்கே மிச்சப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இங்கேருந்து கொண்டு போகிற லீகல் ப்ரொசீஜர்ஸ் அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் இதுதான் வந்து இங்கே உள்ள நிலவரம். நம்ம டிசைன்ஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓகே, நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், மாடலில் உங்களுக்கு பாருங்கள். இதில் வெயிட் வந்து ஒரு 3 பவுன் 4 பவுன் அந்த மாதிரி வரும். ஓகே. இதுக்கு மேட்சிங்காக நம்மள்ட்ட ஹாரம் இருக்குது, இயரிங் இருக்குது, ரிங்கு எல்லாமே செட்டாக இருக்கும். ஒரு வெட்டிங்க்கு என்ன தேவையோ அது எல்லா செட்டும் நம்மள்ட்ட இருக்குது. அது போக நம்மள பாம்பே மாடல் இருக்குது. பாம்பே மாடல்னால் அது மாதிரி லாப்பா. இது வந்து பாம்பே லாப்பான்னு சொல்லுவாங்க. பாம்பே லாப்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாய் மாடல். லைட் வெயிட். ஆமாம், லைட் வெயிட்டு. மேக்ஸிமம் நம்ம முஸ்லீம் மக்கள் அதிகமாக இது மாதிரி தான் லைக் பண்ணுவாங்க. ரோஸ் ஒயிட்டு, இது எக்கச்சக்க ரோடியம்ஸ் நிறையா வரும். இந்த இது ரொம்ப லெஸ் வெயிட்டாக தெரியுது. இது வெயிட் என்னன்னு பார்க்க முடியுமா? இது எந்த வெயிட்டு தான் இது வந்து இந்த பெரிய ஹாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 கிராம் வருதுண்ணா. 56 கிராம் தான். ஆனால் வந்து 8 பவுன் வரும். 8 பவுன். ஆனால் வந்து நல்ல பார்வையாக இருக்குது. ஆமாம், நல்ல பார்வையாக இருக்குது. லெஸ் வெயிட்டாக தான் இருக்குது. இது நம்ம இது பாருங்க, இது நல்லா இருக்குது. இது துபாய் மாடல் தான். இது நல்லா இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 63 கிராம் வரும். இது மட்டும் 63 கிராம் வருது. ஓகே. இல்லை, இது வாட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 8 பவுன், அது 7 பவுன் வரும். ஜோக்கர் வந்து இது என்ன மாடல்? இது கல்கட்டா ஜோக்கர். ஜோக்கர் பெரும்பாலுமே கல்கட்டா தான் வரும். ஆமாம் ஆமாம். இல்லை, பாம்பேலே வரும், லைட் வெயிட்டில் வரும். இது கல்கட்டாவில் சாலிடாக இருக்கும். இப்போ நம்மள ட்ரெடிஷ்னல் மாடல் மாங்காய், காசு, பெரியவங்க போகிற அட்டிகை இருக்குது. ஸ்டோன் வந்து எப்படி? இங்கே ஸ்டோன்லாம் வந்து ஸ்டோன் வந்து உங்களுக்கு மைனஸ் வெயிட்டை வந்து மைனஸ் பண்ணிடுவீங்க. கோல்டு வெயிட் மட்டும் தான். ஓகே. இப்போ இதில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஏதாவது என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்படியா? இந்த ரிங்கு தான் உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும். பிஸ்கட் ரிங்குமா, இந்த பாண்ட் டு வின் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஏதாவது லோகோ மாதிரி கொடுத்துக்கலாம். இது வந்து பிஸ்கட் ரிங். ஆமாம், பிஸ்கட் ரிங். இது இங்கே ஃபேமஸ். கடை மாதிரி இருக்கு. இது என்ன வெயிட் வருது? அது 29-30 கிராம் வருது. 30 கிராம்ஸ். கூடு மாதிரி இருக்கு.
கையில் இவ்வளோ சைஸு இருக்குது. இதை என்ன வெயிட் 30 கிராம்ஸ் இருக்குங்கிறீங்க என்ன? ஆமாம் 30 கிராம் வரும். இது எப்படி? ஃபேன்சி பிரேஸ்லெட்டு. ஃபேன்சி பிரேஸ்லெட் நல்லா இருக்கு. ஆமாம் ரோடியம் தான். ரோடியம் துபாய் துபாய் தான். இது வந்து இங்கே எவ்வளோ மலாய் பீப்புள்ஸ் அதிகமாக அந்த மாதிரி பால் பெருசாக போகும். இது என்ன வெயிட் வருது இந்த இது நீங்கள் இந்த பிரேஸ்லெட்? இது 17 கிராம் வரும். 17 காசு மாலா ட்ரெடிஷ்னல் மாடலு. காசு மாலையிலே சின்ன சைஸ் இருக்கு. ஆமாம் நெக்கு காரம். இது முல்லை அரும்பு சிங்கப்பூர் மாடல். ஆமாம் இதெல்லாம் வரும். இது லைட் வெயிட்டு. நம்ம கூடு ஃபேன்சி. ஆமாம் லைட் வெயிட் 12 கிராம் தான். இது மேட்சிங்கு ரிங்கு எல்லாம். மென்ஸ் பிரேஸ்லெட் எல்லாம் என்ன மாடல் இது? இதெல்லாம் துபாய் மாடல் தான். துபாய் மாடலு. இதுக்கு செட்டு பேங்க்னு சொல்லுவோம்ல. மக்கள் பார்த்தோன்னா 8 பேங்கில் 6 பேங்கில் ஹாலோ டைப்பில் இருக்குது. ஆமாம் ஆமாம் இது பண்ணிக்கலாம். இது எவ்வளோ இது வெயிட்டு? அது வெயிட் வந்து 51 கிராம் இருக்குது. பேர் ஆமாம் ஒரு பேர் வந்து 51 கிராம். இப்போ 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா 102 கிராம் வரும். 4 பீஸ் வந்து 102 கிராம். அதே மொத்தம் ரோடியம் இருக்கு. ஆமாம் அது ஒயிட் ரோடியம். ஒயிட் எல்லோ மிக்சிங்கு இதெல்லாம். இப்போ வயசானவங்க போடுற மாதிரி இருக்கு. ஆமாம் கொஞ்சம் முன்னாடி ஓல்டு மாடல் தான். செயின் மாடல். ஆமாம் அந்த இது வந்து சும்மா வெறும் பைப் மாதிரி இருக்கு. ஆனால் கோசம் ஹாலோ. ஜஸ்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4 பவுன் தான். ஆனால் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இங்கே மலேசியாவில் ரொம்ப வருஷமாக ஃபேமஸான செயின் டனியில். இது எப்படி ஜென்ஸ்க்கா? ஆமாம் மென்ஸ் கூட ஜென்ஸ் போடாத யூனிசெக்ஸ் மாடல் தான். இது வந்து ரோலெக்ஸ், ஃப்ரெஞ்ச் ரோலெக்ஸ். பெயர். ஆமாம் நல்லா லென்த்தாக இருக்கு. ஃப்ரெஞ்ச் ரோலெக்ஸ் இதான் என்ன மேக்கிங் வரும் அப்ராக்சிமேட்டா? இதெல்லாம் வந்து இப்போ நம்ம கடையில் ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர் கிராமுக்கு 10 ரிங்கிட் மட்டும் தான். ஒர்க்மேன்ஷிப் வந்து பெர் கிராமுக்கு எந்த செயின் எடுத்தாலுமே 10 ரிங்கிட் மட்டும் தான். 10 ரிங்கிட் தான். 10 ரிங்கிட்னா கிட்டத்தட்ட 2% தான் வருது. ஆமாம் 2% செயினுக்கு மட்டும். சரி. இது பாகுபலி மாடல். தான். அந்த மூங்கில் மாதிரியே இருக்கும். பேம்போ செயின். பேம்போ செயின் தாலிக்குடி பாருங்க. ட்ரெடிஷ்னலானது எல்லாம் பாருங்க. உங்களுக்கு தாலிக்குடியில் நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு. இந்த டிசைன் நிறையா வரும். கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். என்னங்கண்ணா பிக்கஸ் இருக்கு, ஸ்டோன் இருக்கு, ஸ்பைரலு, ஃபைபாலு பாருங்க, பெண்டன். என்ன மாடல் என்ன சொன்னீங்கன்னா நம்மள சில்வர் மாடல் இருக்கு. சில்வர் நம்மள இருக்கு. பேம்ப் வந்து 20 கிராம் இருக்குது. 5 கிராம் 20 கிராம் பேம்ப் பார்த்தோம்னா இன்னைக்கு கிராம் போதுன்னா ஒரு 480 ஒரு கிராம் வரும். சரி, 480 to 70 மாதிரி வரும்.
ஏன்னா நீங்க மேக்கிங்கோட சேர்த்தா மேக்கிங் எல்லாமே சேர்த்து வரும். 480. ப்ரீமியம் சார்ஜஸ் வரும் அதுக்கு வந்து. அது எவ்வளோ வருது? இன்க்ளூடிங் ஆல் மட்டும் 475 480 அந்த மாதிரி வரும். ரொம்ப தேங்க்ஸ். இவங்க தான் வணக்கம் சொன்னது மன்சூர் அலி கான் பாய். ஆமாம் சார்.